நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய பாலியல் வழக்கில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தற்பொழுது குற்றவாளிகள் தரப்பு வழக்கறிஞர் பாண்டியராஜன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், குற்றவாளிகள் அனைவருக்குமே ஆயுள் தண்டனை, சாகுமுறை ஆயுள் தண்டனை சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இது எப்படி பார்க்கிறது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போறீங்க? எல்லாருக்கும் லைஃப் கொடுத்துருக்காங்க. லைஃப் வந்து கன்கரண்டாக அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன் அமௌண்ட்டு 40,000, A1 40,000. அப்புறம் விக்டிம் எல்லாருக்கும் வந்து விக்டிம் ஏக்கு 10 lakhs, ஹெச்சுக்கு வந்து 25 lakhs எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. தீர்ப்போட முழு விவரம் இன்னும் நம்ம கைக்கு வரல. அது வந்த பிறகு அதை பார்த்துட்டு அதில் இருக்க முழு விவரம் தெரிஞ்ச பிறகு அதை பார்த்துட்டு அப்புறம் மேல்முறையீடு நம்ம என்ன முடியும். இந்த வழக்கை பொறுத்தவரை எல்லா குற்றவாளிகளுக்கும் ஒரே மாதிரியான தண்டனை, சாகுமுறை ஆயுள் தண்டனைங்கிறது 9 பேருக்கு ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி எல்லாத்துக்கும் ஒரே செக்ஷனா எப்படி? ஆமாம், எல்லாருக்கும் 376D இருக்கு. அது கேங் ரேப்பு. அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி செக்ஷன் இருக்குன்னா அது பனிஷ்மெண்ட்டு சேமாக தான் வரும். அதை மாற்றி கொடுக்க முடியாது. அதனால எல்லாருக்கும் லைஃப் அதில் 376Dயில் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க எந்தெந்த தரப்பு எந்தெந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா நீங்க ஒன்றுக்கு யஷ்வந்த் சபரி சபரிராஜனுக்கு தான் 4 ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஆயுள், பட் அதை வந்து கன்கரண்டாக இது பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 7 காலம்னா ஒரு லைஃப். 4 ஆயிலுமே வந்து சாகுமுறை ஆயுள் வருமா, இல்லை எந்த செக்ஷனில் வந்து தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க? லைஃப்னாலே இப்போ என்னன்னா லைஃப் மீன்ஸ் என்டையர் லைஃப்ங்கிறது தான். அதனால அது ஒன்றும் லைஃப்னா ஆயுள் முழுக்கங்கிறது தான் அதோட இது. அப்புறம் பார்த்துக்கலாம் மேல்முறையீடு. இந்த வழக்கினுடைய புலன் விசாரணை இது முழுமையாக திருப்தியாக இருந்திருக்கா? சிபிஐனுடைய விசாரணை எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? மேல்முறையீட்டில் வந்து என்ன அம்சங்களை வந்து மேல்முறையீட்டில் இவங்க பண்ண அந்த அதில் லேப்சஸ் எல்லாம் நம்ம இது பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அதில் நிறையா இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ வேண்டாம். நம்ம அப்பீலில் நம்ம அது என்ன பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மேல்முறையீடு செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக குற்றவாளிகள் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். சிபிஐ தரப்பில் என்னென்ன குறைபாடுகள் செய்திருக்கிறார்களோ அவற்றை குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப் போவதாகவும் குற்றவாளிகள் தரப்பு வழக்கறிஞர் பாண்டியராஜன் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு, கோவை.